இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே! மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே சிந்திக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவழியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரியரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 904வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சார்பு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வான் சிறப்பு அதிகாரத்தில் குறள் எண் 15 இவ்வாறு குறிப்பிடுகின்றது: கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை என்கின்றது திருக்குறள். காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை, அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் மழையே ஆகும் என்று புலியூர் கேசிகன் அவர்கள் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார்கள். வான் மழை அமிழ்தமாக அளப்பரிய பரிசாக இயற்கையின் சிறு துளியாக எப்பொழுதும் நம்மை நனைக்கக்கூடிய ஒன்றாக, நம்மை வளமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, காற்றின் மாசை களையக்கூடிய ஒன்றாக இந்த பூமி வாழ்வதற்கான அருங்கொடையாக என்றென்றும் இருந்து வருகின்றது. சரியான பருவமழை பெய்யாத பொழுது நமது வாழ்வியல் ஆதாரமாக விளங்கக்கூடிய விவசாயம் பாழ்பட்டு உணவு உண்ண இயலாத சூழலை நோக்கிய, வறுமையை நோக்கிய அல்லது விலை உயர்வினை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் பருவமழை சரியான நேரத்தில் பெய்யும் பொழுது நமக்கும் அனைத்து உணவுப் பொருட்களும் சரியான நேரத்தில் வந்து சேர்வதோடு நில்லாமல் நமது நீர்நிலைகளும் செறிந்து காணப்படும். நமது வாழ்வியலும் வளம் பெற்று காணப்படும். நீர் நிறைந்த இடங்கள் எவ்வாறு சமூகத்தின் சமவெளிகளின் வரலாற்றின் அங்கமாக மாறிப்போனதோ, அதுபோல வான்மழை பொழியும் இடங்கள் அனைத்தும் செழிப்புற்ற பூமியாக, பசுமை தவழக்கூடிய ஒரு இடமாக, நமது வாழ்வியலை செழித்தோக்க செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. ஆம், நம்மிலும் பலர் எப்பொழுதுமே வான்மழையை போல அன்பையும் கருணையையும் வாரி வழங்கக்கூடியவர்களாக, நம்மை எப்பொழுதும் அன்பில் திளைத்திருக்க செய்பவர்களாக, நம்மை எப்பொழுதுமே கொண்டாடும் இயல்புடையவர்களாக வாழ்வியல் வழித்தடத்தில்
வரங்களாக நமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளார்கள். அவர்களை நாம் இனம் கண்டு அவர்களை கொண்டாடுவதும், அவர்களை தக்க சமயத்தில் கௌரவித்து வாழ்த்துவதும் என்பது நமது தமிழர் மரபாக பன்னெடும் காலங்களாக நாம் பின்பற்றி வந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றளவும் தமிழர் அறம் என்பது உலகியலில் என்றென்றும் சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. மற்ற மொழிகளை விட நமது மொழியும் நமது வாழ்வும் சிறந்தோங்கி வாழ்வதற்கான அடிப்படை கூறாக அமைந்திருப்பது நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக நமக்கு விட்டுச் சென்ற தமிழர் அறம் என்கின்ற கூற்று நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கின்றது, தனித்துவம் நிறைந்தவர்களாக. இத்தகையதொரு வான்மழையை போன்ற சிறந்த ஒரு பணியை எப்பொழுதுமே ஏறெடுக்கக்கூடியவர்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த வட்டாரங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது பைந்தமிழ் இலக்கிய பேரவை. இந்த அமைப்பின் சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பின் சராசரி வயதே 25 30 வயதிற்குள் தான் இருக்கும். ஏனென்றால் 20களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று பலரால் எவ்வாறு இந்த வருங்காலம் இருக்கும், இளம் தலைமுறைகள் இவ்வாறு இருக்கின்றனரே என்று சமூகத்தை சாடக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவை மௌனமாக சில விடயங்களை சமூகத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றது. ஆம், ஆளுமை மிக்க இளைஞர்கள் எங்கள் வசம் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அனைவரும் வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தின் இளம் தலைவர்கள். இவர்கள் நாளைய உலகை படைக்கும் ஆற்றல் நிறைந்தவர்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு சத்தமில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பைந்தமிழ் இலக்கிய பேரவை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் வீரியமிக்க வித்துக்களுள் ஒருவராக விளங்கக்கூடிய திருமிகு முகமது இஸ்மாயில் முதுகலை பழிக்கக்கூடிய ஒரு தமிழ் மாணவர். செந்தமிழ் கலை மற்றும் கீழ்திசை கல்லூரியில் முதுகலை தமிழ் படித்து வரக்கூடியவர். இஷா என்கின்ற புனை பெயரில் தமது படைப்புகளை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் கவிஞர். மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பகுதியை சார்ந்தவர் அன்பு தம்பி அவர்கள். அன்பு ஐயா மு அப்துல் ரகுமான், அன்பு அம்மா ஆ கதீஜா பிவி ஆகியோரின் தவ புதல்வனாக வலம் வரக்கூடிய அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் அவர்கள் எழுதிய நினைவின் மையல் என்கின்ற நூலின் மதிப்புரை இன்றைய அவையை அழகுற அலங்கரிக்க இருக்கின்றது. ஆம், நிறைய இளைஞர்கள் பெரும் கனவுகளோடு வலம் வரக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல். இன்றைய யதார்த்தங்கள் நாம் குழந்தை பருவத்திலோ இளைஞர் பருவத்திலோ இருந்ததை விட எண்ணற்ற சுமைகளோடு ஓடக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் நாம். வளர்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்றென்றும் இன்றளவும் இரட்டிப்பாகவே இருந்து வருகின்றன. இவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரும் சுமையோடு ஓடக்கூடிய இளைஞர்களில்
இன்றைய இளைஞர் நினைவின் மையல் வாயிலாக என்ன சொல்ல வருகின்றார்? அவரது கவித்துவ வரிகள் எவ்வாறு இந்த நூலுக்கு அழகு கோர்க்கின்றன? வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரைக்குள் பயணிக்க இருக்கின்றோம். நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய 2 படைப்புகளும் 2 நாட்களுக்கு முன்பு பைந்தமிழ் இலக்கிய பேரவையால் வெளியிடப்பட்டது. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறிய தமிழ் அருட்பா என்கின்ற நூலும், மூடிய கதவின் மேலம் என்கின்ற நூலும் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகியது. அதே அவையில் மொத்தம் 9 நூல்கள் வெளியாயின. அதில் முதல் நூலின் திறனாய்வு இன்று நமது அவையினை அலங்கரிக்க இருக்கின்றது. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வில் மதிப்புரை வழங்குவதற்காக இணைந்துள்ள அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களையும், வாழ்த்துரை வழங்குவதற்காக இணைந்துள்ள பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களையும், மேலும் நூல் ஆசிரியராக நூல் உருவான விதம் குறித்த பார்வையினை வழங்க இருக்கின்ற இளம் கவிஞர் முகமது இஸ்மாயில் அவர்களையும் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இவர்களை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சார்பு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நினைவின் மையல் என்கின்ற புத்தகத்தின் திறனாய்வு களத்தில் இன்று இணைவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நினைவின் மையல் தலைப்பு. நம் நினைவு எந்த அளவுக்கு நம்மை மயங்கச் செய்யும் அப்படிங்கிற தலைப்பு. அதே போல் அந்த அட்டைப்படம் இருக்கும். ஒரு இளம்பெண் ஒரு குழந்தையை அரவணைத்தபடி இருப்பாள். அந்த இளம்பெண் நானாக இருக்கலாம், நமது ஆசிரியர் முகமது இஸ்மாயிலாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த குழந்தை நமக்குள்ளே இருக்கின்ற நினைவாக இருக்கும். அந்த நினைவை நாம் அணைத்து அதில் மயங்கி நிற்கிறத மாதிரி எனக்கு அந்த அட்டைப்படம் தோன்றுகிறது. ஏனெனில் நம் நினைவுகள் நாம் அலைபோடும் போது ஒரு மயக்கம் நமக்குள்ள இருக்கும். அது மயங்கச் செய்வதோடு நம்மை உருவாக்குகிறது அப்படின்னு கூட கவிஞர் தன்னுடைய எண்ணுரையில சொல்லியிருக்கிறார். ஏன்னால் ஒவ்வொரு நினைவும் நம்ம அசைப்பட போது நம்மை மேலும் மெருகேற்றி கொண்டு இருக்கிறது, நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது கவிஞரோட கருத்து. உண்மைதான். நம்மளுடைய நினைவுகளை நம் பின்னோக்கி பார்த்தோமானால் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னென்ன நினைவுகள் நமக்குள்ளே உள்ளோடி கொண்டிருக்கின்றது, அதையெல்லாம் எப்படி கடந்து நாம் அதை மெருகேறி ஒரு அனுபவமிக்க மனிதராக இந்த சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த நினைவுகள் தான் நம்மளை மெருகேற்றி கொண்டு இருக்கிறது என்பதற்கு அவருடைய எண்ணுரை ஒரு சான்றாக இருக்கிறது. இதில் உள்ள ஹைக்கூ வடிவ கவிதைகள். ஹைக்கூ வடிவம் என்றாலே 3 வரிக்குள் நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சுருக்கமாக நெஞ்சில் பதிகிற அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த வல்லமை படைத்த ஒரு யுக்தி தான் ஹைக்கூ. இதற்கு முத்தாய்ப்பாக ஹைக்கூ துலிப்பாவில் பல ஆய்வுகளையும் பல நூல்களையும் இயற்றிய அன்பு ஐயா மு. முருகேஷ் அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். ஐயாவுடைய அணிந்துரை மிக சிறப்பாக இருந்தது. அதிலே அவர் இந்த கவிதைகளை, இவருடைய கவிதைகளை எந்த அளவுக்கு அவர் ரசித்து படித்திருக்கிறார் என்பது அந்த அணிந்துரை பார்த்தாலே நமக்கு தெரிந்து விடுகிறது. அதே போல வாழ்த்துறையை ஐயா மாரியப்ப முரளி அவர்கள் எழுதியுள்ளார். அவருடைய அந்த வரிகளும் இந்த நூலில் உள்ள கவிதைகள் நமக்கு படிக்க தோன்றுகிறது.
இப்படி இந்த புத்தகம் வந்து அந்த அணிந்துரை, அந்த வாழ்த்துரை எல்லாத்தையுமே படிச்ச உடனே நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா என்று நம்ம உள்ள போய் தேடி பார்த்தால் நிச்சயமாக அது நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து விடுகிறது. அந்த அளவுக்கு அதில் உள்ள கவிதைகள் நமக்கு விருந்தளித்துள்ளார் கவிஞர் இஸ்மாயில் அவர்கள். முதல்ல எப்பவுமே வந்து நமக்கு காதல் யார் மேல வரும்? நம்ம பெற்றோர்கள் மேல வரும். பெற்றோர்கள் மேல ஒரு ஈர்ப்பு. காதல் என்றாலே வந்து ஈர்ப்பு தான். அது வந்து இவர் காதல் ஒவ்வொரு பரிணாமத்திலும் காதல் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்ம முதல்ல வந்து நம்ம பெற்றோர்கள் தான் நம்மளுக்கு கண் முன்னாடி இருக்கின்ற ஒரு காதலர்களாக கூட இருப்பார்கள். ஏன்னா, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறவு வந்து பெற்றோர் தான். அவங்கள பத்தி அழகா எழுதியிருக்கிறாரு இதுல. ஒரு தாய் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு இன்றைய காலத்துல அவர் பொருத்தி பார்க்கிறார். இது ஏஐ காலம் வந்துடுச்சு. ஏஐ காலத்தை விட ஏஐ வந்தாலும் நுண்ணறிவு மிஞ்சும் அம்மாவின் பாசம் அப்படிங்கிறாரு. நுண்ணறிவு தான் ஏஐயோட இது வந்து நம்ம நுண்ணறிவு திறனை தான் நம்ம சொல்றோம் ஏஐ அப்படிங்கிறதுக்கு. அப்ப அந்த நுண்ணறிவை விட விஞ்சுகின்ற ஒரு சக்தி இருக்குன்னா அது அம்மாவின் பாசம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்குள்ள உள்ள உணர்வுகளை நம்ம முகத்தை பார்த்தே சொல்லிவிடுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர் அம்மா. நமக்கு எந்த நேரத்துல பசிக்கும், நம்ம எந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு தாகம் எடுக்கும், நம்ம எந்த எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், அ- அந்த நோய், நமக்குள்ளான அந்த உள்மன வருத்தம் எல்லாத்தையுமே அந்த முகத்தை பார்த்து கணிக்கின்ற ஒரு ஆற்றல் பெற்றவர் வந்து அம்மா. அதை தான் இவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஏஐ வந்தாலும் அந்த நுண்ணறிவே மிஞ்சும் அம்மாவின் பாசம் அப்படிங்கிறார். அடுத்ததாக என்னன்னா, தந்தையோட உழைப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்தது, அதை 3 வரிகளை எப்படி கடத்தணும் அப்படிங்கிறது நமது கவிஞர் அழகா சொல்லியிருக்கிறார். என்னன்னா, உணவு சாப்பிடும்போது உப்பு அதிகமாயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உப்பு வந்து அப்பாவோட வியர்வை வந்து அந்த உணவுல கலந்திருக்கு அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. உணவில் கூடியது உப்பு, காரணம் அறிந்தேன் தந்தையின் வியர்வை அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அப்போ அந்த உழைப்போட மகத்துவத்தை வந்து என்ன அழகாக சொல்கிறார். இந்த கவிதையை வாசிச்ச உடனே எனக்கு நான் காணத்துவையில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். இதே தந்தையின் பாசத்தை வச்சு எழுதியிருக்க கவிதை தான் அது. நாம் சுவாசிப்பது ஆக்சிஜனே அல்ல, அப்பாவின் வியர்வை வாசனையை அப்படின்னு எழுதியிருப்பேன். கிட்டத்தட்ட இரண்டும் அது புரிந்து போகுது. இதனால அந்த எனக்குள்ள மறுபடியும் அந்த நினைவை வந்து இந்த கவிதையும் தூண்டுனுச்சு. அதோடு மட்டும் இல்லாம இந்த இயற்கையை வந்து நாம் எந்த அளவுக்கு பாழ்படுத்தி வருகிறோம், நம்ம தேவைக்கு அதிகமாக இயற்கை சுரண்ட ஆரம்பிக்கும் போது அந்த இயற்கை தன்னை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு 3 வரியில அழகா சொல்லியிருக்கிறார். திருடப்பட்ட தன் நிலத்தை மீட்கிறது வெள்ளம் அப்படின்ட்டு. ஏரிகளை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டோம். ஏரிகள் மட்டும் இல்ல, எல்லா நீர்நிலைகளுமே நம்ம சுருக்கி கொண்டே வரோம். பறந்து கிடந்த ஆறு சுருங்கி கொண்டே வருகிறது. பறந்து கிடந்த ஏரிகள் சுருங்கி கொண்டே வருகிறது. எல்லா நீர்நிலையும் நம்மள சுருக்கமாயிட்டே வரும்போது அதை வந்து அதே நீர் வந்து மீட்டு செல்கிறது அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு வழி கடந்த ஒரு உணர்வு தான். வலியான ஒரு உணர்வு தான். அந்த இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நாம் சிதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இயற்கையை காக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஆனா கவிஞர்கள் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா, அந்த இயற்கை மீது ஒரு பேரார்வம் கொண்டவர்கள். கவிஞர்களாலே ஒரு காதலர்கள் தான். அவங்களுடைய காதல் வந்து அந்த பருவம் மாறி மாறி போகும். இயற்கை மீதான காதல் வரும் அவங்களுக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து அது அப்படி மெருகேறி மெருகேறி ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி பெற்றே இருக்கும். எதிர்பாலின காதலில் இருந்து ஆரம்பித்து, அப்புறம் வந்து சமூகத்து மீது காதல் வரும். அப்புறம் வந்து அவங்க இந்த இயற்கை மீது, அப்புறம் இயற்கை இந்த இங்க நடக்கின்ற அவலங்கள் மீது, இதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இது கூட வரும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பரிணாமம் வளர்ந்து கொண்டே வரும். தமிழ் மீது காதல் வரும். இப்படிலாம் வரும்போது தான் அந்த கவிதைகள் எல்லாமே மெருகேறி கொண்டு வரும். அப்போ இந்த இயற்கை மீதான காதல் வந்து அந்த கவிஞரை வந்து தன் காதலருக்கு நேர்கின்ற ஒரு துயரத்தை நாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான அந்த வார்த்தைகளை அழகாக கோர்த்து அவர் கவிதைகளாக படைக்கின்றார். நிச்சயம் இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மனதில் உள்ள அந்த கவிதைனா என்ன அப்படிங்கிறத அவருடைய அந்த எண்ணுரையில சொல்லியிருப்பாரு. இந்த மனதில் உள்ள மொழியின் மறைமுக மொழி தான் கவிதை அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு.
அப்ப நம்ம சொல்ல முடியாத ஒரு ஏக்கங்களை வந்து நம்ம என்னன்னா கவிதையா தான் எழுத முடிகிறது அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். அதை மிக அழகாக இந்த இயற்கை சுரண்டலை பற்றி அந்த 3 வரிகளே மிக தெளிவாக அவர் உணர்த்தி விடுகிறார். அதன் பின்பு அவருடைய கவிதைகளில் அதிகமாக இருப்பது என்னென்றால் காதல், காதல் பற்றிய ஏக்கங்கள், காதலின் வலி. எல்லோருக்குமே அந்த பருவத்துல வந்து அந்த காதல் வரும். அந்த 18ல இருந்து அந்த 25 வயதுக்குள்ள அந்த காதல் பருவம்னு சொல்லலாம் நமக்கு. அப்ப அந்த காதல் பருவத்திலே வந்து நம் எதிர்ப்பாளத்தின் மீது கொடுக்கின்ற அந்த மரியாதை தான் காதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஈர்ப்பு, மரியாதை. உண்மையான காதல் வந்து 2 எதிர்ப்பாளர்களுக்குள்ள ஒரு மரியாதையை தான் உண்டு பண்ணும். ஏன்னா நமக்காக அவங்க, அவங்களுக்காக நாம அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்மளுடைய அந்த காதல் வந்து இருந்தது. இப்ப எப்படின்னு தெரியல. அந்த காலகட்டத்துல அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த காதலுக்காக நாம் செய்கின்ற தியாகங்கள் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஒரு ஆர்வத்தினால நம்ம எந்த ஒரு தியாகத்தையும் செய்கிற அளவுக்கு நம்ம துணிந்து இருக்கின்ற பருவம் தான் அந்த காதல் பருவம். அந்த பருவத்தில் தான் வந்து கவிஞர்களா நமக்குள்ள வந்து அந்த கவித்துவம் வந்து வெளிப்படுகிறது. அத கூட அவர் வந்து கவிஞர் அழகாக சொல்லியிருக்கிறார். நான் காதலித்ததுக்கு கிடைத்த பரிசு கவிஞர் பட்டம் அப்படின்னு ஒரு கவிதைகளை அழகா சொல்லியிருப்பாரு. எதை காதலித்தாலும் நம்மளுக்கு வந்து கவிஞர் பட்டம் கிடைக்கும். ஆழ்ந்து காதலித்தால் நம்மளுக்கு கவிஞராக மாறிவிடலாம் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். இப்படி காதலுக்கு அவர் கவிஞர் காதலித்தால் கவிஞர் பட்டம் கிடைக்கும் என்பதை சொல்லிவிட்டு, அடுத்ததாக அந்த காதலை வைத்தே சாதியையும் உடைக்கிறார். அது மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம சங்க காலத்திலிருந்து காதலை இப்போது அவர் இணைத்து கூறுகிறார். இப்புள்ள சாதிய சிக்கலுக்கு ஒரு தீர்வாக அவர் கூறுகிறார். ஏன்னா சங்க காலத்துல வந்து அந்த செம்புல நீர் அப்படிங்கிறது அந்த காதல் இருவர் வேறு வேறு ஆட்கள் யாருன்னு தெரியாது. அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, இவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா மனதால் ஒன்றியவர்கள் இணைந்து இருக்கும்போது அந்த செம்புலமான செம்மண் நீரிலே மழைநீர் கலந்து எப்படி ஓடுமோ அதுதான் உண்மையான காதல் அப்படின்ட்டு அந்த குறுந்தொகை பாடல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த செம்புல நீருங்கிற வார்த்தையை இவர் இன்றைய அந்த சாதிய சிக்கலுக்கு அழகாக பொருத்தியிருக்கிறார். சாதி சுவர் உடைந்து பாய்கிறது செம்புல நீர் அப்படிங்கிறார். அந்த சங்ககால காதல் என்று இருந்தால் நம்மளுக்கு சாதியை அந்த ஆணவ படுகொலைகள் இருந்திருக்காது. அன்று மனது ஒத்தவர்கள் வந்து காதலித்தார்கள். ஒரு ஆணை ஒரு பெண் என்ன அழகாக தேர்வு செய்வாள் என்பது சங்க இலக்கியத்திலே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி தேர்வு செய்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ அன்றைய கால மக்கள் வழிவிட்டனர். அதனுடைய தான் அந்த சந்ததிகள் வந்து நன்றாக இருக்கும். தனக்கு ஒத்த ஒரு ஆணை ஒரு பெண் தேடுகின்றாள். ஆனால் அவர் தேடுகின்ற வழி வந்து அந்த வழி வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுக்கு இந்த ஆண்மகன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் எதை வைத்துலாம் தேடுவாள்னா, அந்த நிலத்துக்குரிய அந்த பண்புகளை வந்து அந்த ஆண்மகன் பெற்றிருக்க வேண்டும். அந்த பண்புகளை பெற்றிருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகனை பிடிக்கும். இப்ப குறிஞ்சி திணையில என்ன பண்போ அந்த பண்புகளை அந்த ஆண்மகன் பெற்றிருக்க வேண்டும். அவனோட அந்த வீரம், அந்த அறம், அந்த 2யும் சேர்ந்து தான் அந்த பெண்ணை வந்து அவன் காதல் கொள்ளச் செய்கிறான். அப்படித்தான் அந்த பெண் வந்து அந்த ஆண்மகனை தேர்ந்தெடுக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்மகனை அவன் தேர்ந்தெடுக்கிற அந்த ஆற்றல் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்குது. இவங்க 2 பேரும் வாழ்வில் இல்லறத்தில் இணைந்தால் அந்த வாழ்க்கை சிறக்கும், சந்ததிகள் நலமுடன் பிறக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த அ சங்க காலத்துல காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. அப்படி அந்த பெண்ணுக்கான அந்த பருவம் வந்தபோது அந்த காதலனை தேர்வு செய்கிறாள். இதிலே வந்து அவர் எந்த பிறப்பு என்று யாரும் கேட்டதில்லை. அவர்கள் இணைந்து வாழ அன்றைய சமூகம் வழிவிட்டது அப்படிங்கிறதுக்கு இன்றைய சாதி சிக்கலுக்கு அவர் பொருத்தி பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு வந்து நாம் எத்தனையோ வளர்ச்சிகளை அடைந்து விட்டோம். ஆனா அந்த சாதிய சிக்கலுக்கு மட்டும் இன்னும் தீர்வு இல்லாமலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த சாதி ஆணவ படுகொலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்வு செய்வதற்கு இந்த சமூகம் சுற்றி எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தேர்வு செய்ய வேண்டிய சூழல் மாறுகிறது. அந்த ஆண் வந்து அனைத்து திறமை பெற்றிருந்தாலும், ஆனால் சுற்றி இருக்கிற அந்த சமூக சிக்கல்களுக்கு அதையும் யோசித்து அந்த பெண் காதலிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இன்னைக்கு தள்ளிவிட்டோம். அதை அழகாக சொல்கிறார். அதாவது காதல் வந்து சாதியை உடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, சாதி சுவர் உடைந்து பாய்கிறது செம்புல நீர் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு கவிதைகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். காதலர்களுக்கு என்ன கவலை? உடையப் போவது சாதிதானே அப்படின்ட்டு.
அந்த காதல் வந்து மீண்டும் வந்து அந்த சாதியை என்ன அழகாக உடைக்கிறது. என்ன கவலை அவங்களுக்கு? உடைய போறது சாதி தானே. நாங்க யாரும் உடைய போவதில்லையே! அப்படின்ட்டு சொல்லிட்டு, அந்த காதலர்கள் இருவரும் காதலிப்பதாக இன்னொரு கவிதையிலும் சொல்கிறார். இப்படி அந்த காதலை கொண்டு சாதிய சிக்கல்களையும் எடுத்துக் கூறுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காதல் வந்து எப்படி உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கவிதையில அழகா சொல்லியிருப்பாரு. அவள் மறந்தால் நான் மறக்க மறந்தேன், வாழ்கிறது காதல் அப்படிங்கிறாரு. இதுல ஒருவருடைய உள்ளத்திலே வந்து அந்த காதல் துளிர்விட்டுக் கொண்டே இருந்தாலும், அந்த காதல் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது கவிஞரோட கருத்துக்களாக இருக்கின்றது. இருவர் காதலித்தாலும் ஒருவருக்கு அந்த நினைவுகள் இருந்து கொண்டே இருக்குமானால், அது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற காதல் தான் அப்படின்னு அழகாக அந்த வரிகள சொல்லுகிறாரு. அதேபோல வந்து ஒரு ஏக்கங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவளின் அவளின் நினைவுகள் அழிந்து கொண்டே அவளின் தடங்கள் வந்து அழிந்து கொண்டே இருக்கின்றது எனது கண்ணீரால் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து என்னன்னா, அவரு வந்து மறக்கவே இல்ல அந்த காதல அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, அவளின் தடங்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன எனது கண்ணீரால் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடவும் சொல்லியிருக்கிறாரு. இது 2ம் கிட்டத்தட்ட மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும், அந்த வலிய வந்து அவர் வந்து அழகாக கடத்தியிருக்கிறார். அதேபோல வந்து அந்த காதலுக்காக வந்து அவரு இன்னொரு இத எழுதியிருக்கிறாரு. "தவம் இயற்றுகிறேன் அவளை மனதில் நிறுத்தி" அப்படின்னு எழுதிட்டு, அடுத்து "வரம்" அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறிய போட்டிருக்கிறாரு. அதாவது தவம் இயற்றுகிறேன் அவளை மனதில் நிறுத்தி. அவளை மனதில் நிறுத்தி நான் தவம் இயற்றுகிறேன். வரம் எப்போது கிடைக்கும்? அப்படிங்கிறத தான் அந்த வரம்னு போட்டு ஒரு கேள்விக்குறியா போட்டிருக்கிறாரு. அ அதுவும் அழகாக இருந்தது. அந்த கவிதையோட அந்த தொனி வந்து அழகாக இருந்தது. இப்படி காதலை பற்றிய ஏக்கங்களையும், அந்த நினைவுகளையும் அழகாக சொல்கிறார். அதேபோல காதலியோட அந்த வர்ணனையை எப்படி அந்த இயற்கை சார்ந்து கொடுக்க வேண்டும்? இயல்பான ஒரு நிகழ்வுகள் மூலம் அவளை எப்படி வர்ணிக்க முடியும்? அப்படிங்கிறதையும் அழகாக வர்ணிச்சிருக்கிறார். உற்சா உற்சாக கடலில் படபடக்கிறது காகிதம். அவளின் கையெழுத்து அப்படிங்கிறார். அதாவது அவளுக்கு எழுதும் போதெல்லாம் வந்து அந்த காகிதம் வந்து அதிர்வை உண்டாக்கிறது அப்படிங்கிறத அந்த இயல்பான நடையில் அழகாக சொல்லியிருக்கிறார். அதேபோல வந்து கவிதை வரிகளை தேடினேன் வந்துவிட்டாய் நீ அப்படின்னு காதலி வந்து கவிதை வரிகளா வந்து ஊமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதேபோல இன்னொரு இது, காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. அவளின் பார்வையே போதும் அப்படிம்பாரு. இது வந்து சிறப்பா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த காதலியை வந்து அந்த இயல்பான நடையிலே அவர் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த கவிதைகள் எல்லாம் சான்றாக இருக்கின்றது. இந்த காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை, அவளின் பார்வையே போதும் அப்படிங்கிற கவிதை கூட என்னுடைய அது ஒரு கவிதையை வந்து நினைவுபடுத்தும் விதமாக இருந்தது. இதே கானத்துவையல் புத்தகத்துல நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். வறண்டு போன இதயத்தில் அடிக்கடி அணுகுண்டு சோதனை உனது பார்வைகள் அப்படிங்கிற மாரி எழுதியிருப்பேன். அந்த பார்வை வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த பருவத்தில் வந்து எப்படி தாக்கும் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள். கத்தி கொன்று கூட தாக்க வேண்டியதில்லை. அவர் பார்வையே போதும். அப்படிங்கும்போது ஒரு இளைஞனுக்கு அந்த பார்வைகள் எந்த விதமான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும், அவன் மனத்தில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த கவிதை மிக அழகாக இருக்கிறது. அதேபோல ஒருத்தரை வர்ணனை செய்யும்போது எப்பவுமே மிதமிஞ்சிய வர்ணனையாக இருக்கும். அது வந்து பொய் பேசுற மாரி இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, "பொய்யே பேசுகின்ற நான் மெய் பேசுகிறேன் அவளை வர்ணித்து" அப்படிங்கிறார். அவளை எப்படி வர்ணித்தாலும் அது மெய்தான் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவள் வந்து அ அவளுடைய அழகு வந்து இருக்கிறது. அதனால அவள் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, பொய் பேசும் நான் மெய் பேசுகிறேன் அவளை வர்ணித்து அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து அந்த காதலியோட வர்ணனைகளை வந்து நான் அவ அப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல. அந்த 3 வரிகள எந்த அளவுக்கு அந்த வர்ணனைகளை கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கவிஞர் இந்த இந்த வரிகளை கையாண்டிருக்கிறார். அதேபோல இந்த மௌனத்தை பத்தி அதிகமான கவிதைகளை இதில் எழுதியிருக்கிறார். ஒரு பெண்ணின் மௌனம் எந்த அளவுக்கு தாக்கமா இருக்கும் அப்படின்ட்டு. அதுல கூட வந்து நம்ம
முருகேசன் ஐயா கூட அதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பெண்ணோட வந்து மௌனம் வந்து எப்படி இருக்கும்? மௌனம் சிறந்த மொழி, நீ மௌனம் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணை வந்து மௌனம் சிறந்த மொழின்ட்டாரு. அந்த பெண்ணை நீ மௌனம் அப்படின்னு முடிக்கிறார் என்றால், அந்த பெண்ணும் ஒரு சிறந்த மொழிதான் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அந்த வர்ணனையும் ஒரு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல அந்த அந்த பெண்ணோட மௌனத்தை வந்து ஒரு எல்லோருக்கும் விளங்கும் விதமாக எப்படி எடுத்துச் சொல்வது அப்படிங்கிறதுக்காக அவர் யாரை கூப்பிடுறாருன்னா, பைந்தமிழ் அறிஞர்களே அகராதியை உருவாக்குங்கள் அவளின் மௌன மொழிக்கு அப்படிங்கிறார். அவர் மௌன மொழிக்கு இதுவரைக்கும் உங்களால யாராலையுமே அகராதியை உருவாக்க முடியல. அப்போ பைந்தமிழ் அறிஞர்களே நீங்களாவது உருவாக்கி தாருங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு கட்டளையை வைக்கிறார். அதே போல நினைவுகளை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு நம்மளுடைய அந்த உறவுகளோ, நம்மளுடைய அந்த பழகிய பழக்கங்களோ விரிந்து கிடக்கும்போது, இந்த நினைவுகள் அந்த தொலைவில் இருக்கும்போது அந்த நினைவுகள் தான் அதை சுருங்க செய்கின்றன அப்படிங்கிறதையும் கவிஞர் அழகாக சொல்லுகிறார். அதுல அந்த வரி வந்து எப்படி இருக்கும்னா, தொலைவை தொலைத்தன நினைவுகள் அப்படிங்கிற அந்த வரி வந்து மிக சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய நினைவுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கோ இருக்கின்ற நமக்கு இணக்கமான உறவுகள் பிரிந்து சென்றால் கூட இந்த நினைவுகள் வந்து அதை சுருக்கி காட்டிடும். அது தொலைவாக இருந்தால் கூட அது தொலைந்து போயிடும் அப்படிங்கிறது அந்த நினைவுகளை வந்து உயர்த்தி சொல்றாரு. இப்படி இந்த காதல் பற்றிய இயக்கங்கள், வழிகள் எல்லாத்தையுமே வந்து திறம்பட அவர் கையாண்டு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம இந்த விவசாயம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த வழியோட கடத்திருக்கிறார். இந்த விவசாயிகள் படுகின்ற அந்த துயரங்கள், அது வந்து ஒவ்வொரு கவிஞனும் சாப்பிடுகிற எல்லோருக்குமே வந்து அந்த விவசாயம் பற்றிய கவலை இருக்கணும். ஆனால் கவிஞரா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து சமூகத்துல வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமை வந்து அவர்களுக்கு இருக்கு. அதை அழகாக சொல்கிறார். கலக்கத்தோடு முளைக்கின்றன விதைகள், பாய்கிறது விவசாயியின் ரத்தம் அப்படின்ட்டு. அங்க நீர் பாய்வதை விட அந்த விவசாயிகளோட உழைப்பு, அதான் ரத்தம் சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பு தான் அந்த விதைகளுக்கு பாய்கின்றது. அதனாலதான் அது கலக்கத்தோடு முளைக்கின்றன அப்படின்ட்டு அந்த விவசாயம் சார்ந்த ஒரு பார்வையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல சமூக சிக்கல்கள், இந்த பெண்ணோட அந்த இன்னும் அந்த பெண்ணுக்கான கட்டுப்பாடுகள் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கூட அவரு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த கோயில் நுழைவதற்கு வந்து பெண்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதை வந்து என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, கோவில் தெய்வம் பெண், அர்ச்சகர் மட்டும் ஆண், வழிபாடு எப்போது அப்படின்னு கேட்கிறார். இது மிக அழகான ஒரு வரி. அந்த பெண் தெய்வத்துக்கு ஆண் அர்ச்சனை செய்கிறார். ஆனால் வழிபட மட்டும் வந்து பெண்ணுக்கு ஒரு சில நேரம் உள்ளே சென்று வழிபட உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அதை கூட அழகாக உடைத்து இந்த 3 வரிகளை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல வந்து அந்த சிலை வடிக்கும் சிற்பியை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. சிலை வடை சிலை வடித்தது சிலை சிலை வடித்து கடவுள் படைத்தனர், கைவினைஞன் யார் அப்படின்னு அழகா கேட்டிருக்கிறார். கடவுளை படைத்துட்டோம், அந்த கடவுளையே படைத்த கைவினைஞன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு. மனிதர்களை படைத்தது கடவுள் என்கிறோம். அப்ப அந்த கடவுளை படைத்த கைவினைஞன் யாரு? கடவுளே படைத்திருக்காருன்னா அந்த கைவினைஞன் எவ்வளவு உயரத்துல இருப்பவர், அந்த யாருங்கிறத நம்ம மனதுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா போட்டிருக்காரு, ஒரு கேள்விக்குறியா போட்டிருக்காரு. நம்ம வந்து அந்த கைவினைஞன் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை யூகிச்சுக்கணும். அந்த கடவுளை விட சிறந்தவன் தானே அந்த கைவினைஞனா இருக்க முடியும். ஏன்னா கடவுளையே படைத்திருக்கிறான் என்றால், நம்மை படைத்த கடவுளையே அவர் படைத்திருக்கிறார் என்றால் அந்த கைவினைஞன் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோடு அதை முடிக்கிறார். இப்படி அந்த சமூகத்தில் உண்டான அந்த அக்கறையும் அவர் காட்டியிருக்கிறார். அதே போல வந்து அரசியல் அவலங்கள், அரசியல்வாதிகளோட அந்த அவலங்களை பத்தியும் அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி எதற்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அழகா சொல்லியிருக்கிறாரு. வாக்குறுதி மலர் மலர்ந்தது தேர்தலில், உதிர்ந்தன உடனே அப்படின்ட்டு. வாக்குறுதியை வந்து நம்ம வந்து தேர்தல் நேரத்துல அள்ளி வீசிருவோம். ஆனா அது ஏதாவது வந்து செயல்பாடுக்கு வருமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். அதே போல தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. வாக்குறுதி அள்ளி வீசுறாங்க. அது வாக்குறுதி மலர்ங்கிறாரு. அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து ஒரு புத்தகமா வெளியிடுவாங்க. ஒரு மலரா வெளியிடுவாங்க. அந்த வாக்குறுதி மலர் மலர்ந்தது தேர்தலில். உதிர்ந்தது உடனே அப்படிங்கிறாரு. அந்த மலர் போல தான் அதுவும் உடனே உதிர்ந்து போயிருது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு.
இப்படி அவருடைய வரிகளில் எல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. திகட்டாத உணவு திகட்டும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். அப்போ அவர் எடுத்து கையாண்ட விதம் இந்த அரசியல், சமூகம், காதல், தாய் தந்தையருடைய அந்த பாசம், இப்படி எண்ணற்ற ஒரு பல்சுவை உணர்வுகளை வந்து அவர் நமக்கு தந்திருக்கிறார். இதையெல்லாம் வந்து அவர்களுடைய நினைவுகள் பல வந்து அவர்களுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் வந்து அதை கடத்திருக்கிறார். அது பெரும்பாலும் நம்மையும் ஒத்து போகின்றன. அந்த பருவத்துக்கு உண்டான நினைவுகளை வந்து மறுபடியும் அவர் துளிர்க்க செய்கிறார். ஒரு நினைவு வந்து நம்மை மயக்கமடைய செய்வதை விட நம்மை உருவாக்குகிறது என்பதையும் அவர் அந்த எண்ணுரையிலே கூறியிருக்கிறார். அதற்கு ஏற்றபடி இந்த புத்தகமும் வந்து நம்மளுடைய நினைவுகளை மறுபடியும் வந்து மயக்கமுடைய செய்வதோடு நம்மளை மேலும் உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தம்பி அவர்கள் பல கவிதை நூல்களை மட்டுமல்ல, பல இலக்கிய நூல்கள், கட்டுரை, சிறுகதை போன்ற நூல்களையும் படைத்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு பெரும் கவிஞனாகவும் பெரும் எழுத்தாளனாகவும் வளர வர வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு கவிஞரே. பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலர் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் தமது பைந்தமிழ் இலக்கிய பேரவை அமைப்பு வாயிலாக வெளியிடப்பட்ட 9 நூல்களில் ஒரு நூலாகிய நினைவின் மையல் என்கின்ற அற்புதமான நூல் குறித்த ஒரு மதிப்பாய்வினை அற்புதமான சிறப்புரையாக ஒரு திறனாய்வு களமாக நமக்கு சமர்ப்பித்துள்ளார். வெகு சிறப்பான ஒரு பார்வை. ஒரு கவிஞனின் பார்வையில் இந்த சமூகம் எவ்வாறு இருக்கின்றன, அரசியல் எவ்வாறு இருக்கின்றது, சாதியம் எவ்வாறு இருக்கின்றன, ஒரு 20 வயது இளைஞனின் பார்வையில் இந்த சமூகம் எவ்வாறு விரவி கிடக்கின்றன என்பதற்கான சாட்சியாக இந்த நினைவின் மையல் என்கின்ற நூல் அமைந்துள்ளது. ஒரு பக்கத்திற்கு 4 கவிதைகள், ஒரு அருமையான படம் என்கின்ற வகையில் இந்த நூல் வெகு அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 84 பக்கங்கள் நிரம்பிய இந்த நூலினை பைந்தமிழ் இலக்கிய பேரவை வாயிலாக பைந்தமிழ் பதிப்பகம் வெளியிட்ட முதன்மையான 7 நூல்களுள் இந்த நூலும் ஒரு நூலாக திகழ்கின்றது. ஜெயஸ்ரீ கிராபிக்ஸ் வரைகலையகம் நிறுவனத்தினர் இந்த படத்திற்கான நூல் அழகினை கோர்த்துள்ளார்கள். 2025 வருடம் டிசம்பர் மாதம் 28 தேதியன்று செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் மற்றும் பெருமைக்குரிய 4ஆம் தமிழ்ச் சங்கத்தின் வைரவிழா அரங்கில் இந்த நூலானது வெளியிடப்பட்டது. கவிஞர் மு. முருகேஷ் அவர்கள் அன்பின் ஈரத்தில் பூத்த காதல் பச்சையம் என்று இந்த நூலிற்கான ஒரு வரி வாசகமாக குறிப்பிடுகின்றார். தம்முடன் பயணிக்கக்கூடிய தமது மாணவர்களை படைப்பாற்றல் மிக்கவர்களாக அறிமுகப்படுத்துவதில் வல்லவராக இருப்பவர் அன்பு தம்பி செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அதிவீரபாண்டியன் அவர்கள். 2 கவிஞர்கள், அதுவும் மாணவ கவிஞர்கள் இந்த அரங்கில் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்கள் என்பது சிறப்புமிக்க ஒரு விடயம். கவிஞர் அழகன் எழுதிய எழுதப்படாத கரும்பலகை என்கின்ற ஒரு நூலும், அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் அவர்கள் எழுதிய நினைவின் மையல் என்கின்ற ஒரு நூலும் இந்த மாணவ கவிஞர்களின் கவி பாடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது.
இத்தகையதொரு சிறப்பான பணியினை பைந்தமிழ் இலக்கிய பேரவை வாயிலாக அறியப்படாத எழுத்தாளர்கள் இன்னும் எழுதி நிறைய வைத்திருப்பார்கள், சேகரித்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு களம், சரியான தளம் கிடைப்பதில்லை. அத்தகைய திறனாளர்களை அடையாளம் கண்டு அவர்களது படைப்புகளை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்துவதோடு ஏதோ செய்தோம் என்று நில்லாமல் அந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக நேசிக்கப்படக்கூடியவர்களின் கருத்துரைகளையும் நூலுக்கான அணிந்துரையாக பெற்றுத் தருவதிலும் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவை அமைப்பினர். அவ்வகையில் தற்பொழுது ஹைக்கு என்கின்ற ஒரு வார்த்தையை வெகு சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு மதுரையில் கூட்டி சிறப்பாக எடுத்து சென்றவர் கவிஞர் மு. முருகேஷ் ஐயா அவர்கள். இந்து தமிழ் திசை நாளிதழில் முதுகலை உதவி ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர். அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒருவரிடமிருந்து தமது மாணாக்கருக்கான அணிந்துரையை இவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் அன்பு ஐயா அவர்களும் இந்த நூலிற்கான வாழ்த்துரையை வழங்கியுள்ளார் என்பதும் போற்றுதலுக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆம், வழக்கறிஞர் ச. மாரியப்ப முரளி ஐயா அவர்களும் தமது வாழ்த்துரையை இந்த நூலில் பதியமிட்டுள்ளார். தமது மாணவனின் உயரம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், முதல் படைப்பு எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்கின்ற உள்ளக்கடக்கை எந்த அளவிற்கு நிறைந்திருக்கும் அதிவீரபாண்டியன் அவர்களுக்கு. ஆம், பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தம்பி வணக்கம். வலதுபுறம் கீழ் மூலையில பேசலாம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த இனிய காலை பொழுதனில் இயங்கலை வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரித்திரம் படைப்போம் என்ற தலைப்பின் ஊடாக நாள்தோறும் இந்த இயங்கலையில் காலை நேரத்தில் மிகச் சிறப்பான தொடர் நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய இத்தலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாளினுடைய தொடக்கம் எவ்வாறு அமைகின்றதோ அதுதான் அந்த நாளினுடைய தொடர் ஓட்டத்திற்கு உந்துதலாக அமையும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் காலையில் அனைவரையும் ஒரு உணர்ச்சி பெருக்கோடு எழச் செய்து ஒவ்வொரு நாளும் இலக்கியத்தை சுவைக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக சரித்திரம் படைப்பும் களம் இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி. எவ்விதமான தொய்வும் இல்லாமல் செயல்படுவது என்பது அவர்களுடைய உண்மையான உளப்பூர்வமான ஈடுபாட்டினை காட்டுகின்றது. அதற்கு அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களோடு பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய தனித்த நன்றிகள். இந்த தளத்தில் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி முகமது இஸ்மாயில் அவர்களின் நினைவின் மையல் குறித்த ஒரு மதிப்புரையை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரை போன்று நல்ல கவிதைகளை மேற்கோள் காட்டி பிற நூலினுடைய கவிதைகளையும் இதோடு பொருத்தி நல்லதொரு மதிப்புரை வழங்கிட்ட பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலாளர், எழுத்தாளர், கவிஞர் அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் இத்தலத்தில் இணைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் இத்தலத்தில் இணைந்திருக்கக்கூடிய நூலாசிரியர் அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கம். நினைவின் மையல் என்றும் இந்த நூல் கல்லூரியில் முதுகலை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவரால் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இப்போதெல்லாம் மாணவர்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வாசிப்பதில்
அவர்கள் கொஞ்சம் கவனத்தை சிதற விடுகிறார்கள். மாணவர்கள் புத்தகம் வாசிப்பதையே நிறுத்திவிட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது எல்லா இடங்களிலும் உண்டு. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது போல் எல்லா நிலைகளிலும் இது போன்ற செய்திகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் படிக்கும் காலத்திலேயே ஒரு நூல் வெளிவர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டினை வெளிப்படுத்திய அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் என்பது ஒரே நாளில் திட்டமிடப்பட்டு ஒரு குறுகிய நாட்களில் வெளிவந்ததாக நான் கருதவில்லை. ஏனென்றால் இந்த நூலினை பைந்தமிழ் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் கீழ் செயல்படுகிறது. அந்த பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்றோம். இந்த நூலுக்காக அவர் மேற்கொண்ட பயணங்கள் அலாதியானது. ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதி அதனை சக மாணவர்களிடம் காண்பித்து அவர்களுடைய எண்ண கிடக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய பேராசிரியர்களிடமும் அந்த கவிதைகளை காட்டி திருத்தங்களை செய்து மிகச்சிறப்பாக தன்னுடைய முதல் கவிதையை தொகுப்பினை வெளியிட்டிருக்கின்றார். நூல் ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசம் என்றால், ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்த போது மகிழ்ச்சி அடைவாளோ அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நூல் ஆசிரியரும் தன்னுடைய நூல் அச்சு வெளிவந்த பிறகு அதை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் படைப்பாளர்கள் தானே. தன்னுடைய படைப்பு அச்சில் வெளிவந்ததும் அலாதியான இன்பம் பெற்று இருக்கக்கூடும் முகமது இஸ்மாயில் அவர்கள். இந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. சில நூல்கள் எந்த விதமான நெருடலும் இன்றி கருத்துக்களை சுவைப்பதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பக்கம் பக்கங்களாக இல்லாமல் குறுகிய பக்கத்திற்குள் மிகச் செறிவான கவிதைகளை தந்திருக்கிறார் அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்கள். ஹைக்கூ என்பது ஜப்பானிய இலக்கிய வடிவமாக இருந்தாலும் அதனை தமிழில் கொண்டு வந்து நம்முடைய இலக்கிய மரபோடு இணைத்து எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் செய்திட்ட பெருமைக்குரியவர். ஹைக்கூவை ஒரு இயக்கமாகவே தமிழ்நாட்டில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடி கவிஞர் இந்து தமிழ் திசை நாளேட்டினுடைய முதுநிலை ஆசிரியர் அன்பு ஐயா மு. முருகேஷ் ஐயா அவர்கள். அவர் பாலபுரஸ்கார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். அவர்கள் ஒரு முறை கூடுவார்கள், ஒரு 20 ஆண்டுகள் கழித்துத்தான் அவருக்கு ஒரு அரசினுடைய விருதே கிடைத்தது. அதற்கு கொஞ்சமும் தன்னுடைய ஒரு போராமையோ அல்லது எதிர் விமர்சனத்தையோ முன்வைக்காமல், என்னுடைய பணியை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், எனக்கான அங்கீகாரம் எப்போது கிடைக்குமோ அப்போது கிடைக்கட்டும் என்று தொடர் பயணமாக ஹைக்கூவை தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் எடுத்து சென்று பல நிகழ்வுகளையும் இதுவரை 2 ஹைக்கூ மாநாடுகளை பன்னாட்டு அளவில் நடத்திய பெருமைக்குரியவர் ஐயா அவர்களும் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த நூல் செம்மை உற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். இப்போது வாழ்த்துரை என்பதால் இந்த நூலினுடைய சில விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு படைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக மாற்றத்தினுடைய ஒரு பெரும் புரட்சிக்கான ஒரு ஆயுதமாக ஒரு எழுத்தாளனுடைய படைப்பு தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அறம் பாடியவர்கள். அறம் பாடுதல் என்றால் சமூகத்தில் நடைபெறக்கூடிய விடயங்களை கண்டு அதனை திருப்பி மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும், மக்களுக்கான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான படைப்பாக இருக்கும். அந்த வகையில் அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்களினுடைய கவிதைகளில் அத்துணை விடயங்களும் இருக்கின்றன. சமூகம் இருக்கிறது, காதல் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடுகள் நிரம்பிய சூழலை விவரிக்கிறார், இயற்கையை வடிவப்படுத்துகிறார் என பல்வேறு சிந்தனைகள் இவர் கவிதையில் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு இலக்கிய வடிவத்திற்கும் ஒரு பரந்த வேறுபாடு உண்டு. உரைநடை எழுதுபவர்கள் அதனை பல்வேறு நிலைகளுக்கு ஆய்வுக்குட்படுத்தி ஆய்வு கட்டுரைகளாக எழுதுவார்கள்.
ஆனால் கவிதை எழுதுவது என்பது மிகச் சிக்கலான விடயம். கவிதை எழுதுவது மிக எளிமை என்று சொல்லி போற போக்கில் சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் கவிதை எழுதுவது என்பது ரொம்ப சிக்கலான விடயம். என்றால் சொற்கள் நடமாடினால் அது உரைநடை, சொற்கள் நடனமாடினால் அது கவிதை என்று சொல்வார்கள். சொற்கள் எப்படி வேண்டாலும் எழுதிவிட்டு போகலாம் உரைநடையில். ஆனால் தேர்ந்த சொற்களை தேர்ந்த இடங்களில் பயன்படுத்துவதுதான் அந்த கவிதைக்கான நயமாக அமையும். ஒரு சொல் மாற்றி போட்டால் அதனுடைய பொருளும் மாறி போய்விடும். அதை வாசிக்கக்கூடிய இலக்கிய சுவைஞர்களுடைய சுவையும் மாறி போய்விடும். எனவே கவிதை ஆழத்திற்கு நுட்பத்திற்கு அடிப்படை காரணமாக அமைவது சொற்கள் தான். இந்த நூலில் ஒவ்வொரு கவிதைக்கும் மிகச்சிறந்த செறிவான சொற்களை தேர்வு செய்து போட்டிருக்கிறார் அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்கள். தன்னுடைய உள்ள கிடக்கையில் இருந்த நெடுநாட்களாக உள்ளத்தில் பதிய வைத்திருந்த பல்வேறு சிந்தனைகளை செய்திகளை தன்னுடைய இந்த படைப்பின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் யாவும் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவையாக இருக்கலாம், அல்லது அவர் மற்றவருடைய வாழ்க்கை நிகழ்ந்ததை பார்த்திருக்க கூடும், அல்லது ஏதோ ஒரு கற்பனை நயமாக இருக்கலாம். இந்த 3 நிலைகளை அமைத்துக் கொண்டுதான் இந்த கவிதைகள் அமைந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உள்ளபடியே இந்த கவிதை மானுட சமூகத்திற்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் அவர்களுடைய இந்த கவிதைகள் மனிதனினுடைய உள்ளுணர்வு நிலைகளை தெளிவான உருவங்களாக நம்மை வந்தடைய செய்கிறது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நம்பிக்கை, வீழ்ச்சி என்ற இந்த இரண்டையும் சேர்த்து உயர்வு, அன்பு, மனவேதனை, சமூக அநீதிக்கான குரல்கள் என அனைத்து பதிவுகளும் இந்த கவிதை நூல் முழுக்க நிரம்பி இருக்கின்றன. கவிதை எழுதுவது ஒரு பயணம் என்றால் அதை வாசிப்பது இன்னொரு பயணம். ஏனென்றால் கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் ஒரு சிந்தனையில் எழுதியிருப்பார்கள். அதை உள்வாங்கக்கூடிய வாசகன் கவிஞர் நினைத்த அதே சூழலையும் உள்வாங்கலாம், அல்லது தன்னை பாதித்த ஒரு சம்பவத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதனை இந்த நூல் கொண்டு வாசிக்கும் போது அவருக்கு வேறு விதமாக புலப்படலாம். எனவே இந்த நூல் முழுவதும் கவிஞன் ஒரு பார்வையில் எழுதியிருக்கக்கூடும், அதே நிலையை வாசகன் பார்க்கலாம், அல்லது வாசகனுக்கும் ஒரு புதிய சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சிந்தனை துளியாக இந்த நூல் இருக்கிறது என்றால் இது ஒரு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பல கவிதைகள் கவிஞர் அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்களினுடைய மனக்கூர்மையும் சமூகத்தின் மீது இவர் கொண்டிருக்கக்கூடிய பற்றையும் மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது. இவருடைய உள்ளத்தில் இருந்த அகத்துறை கேள்விகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. தனிமையினுடைய சப்தம் முதற்கொண்டு சமூகத்தினுடைய வழியினுடைய அலறல் வரை இவருடைய நூல் எங்கும் வாசம் பரப்பி சென்று கொண்டே இருக்கிறது. இந்த நூலை வாசிக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குமே என்று எண்ண தோன்றும் அளவிற்கான மிக யதார்த்தமாக இலக்கிய கோட்பாடுகளில் சரியலிசம் என்ற கோட்பாட்டை சொல்லுவார்கள். அந்த யதார்த்தவியல் கோட்பாட்டின் அடிப்படையாக கொண்டுதான் பல்வேறு கவிதைகள் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நினைவின் மையல் தன்னை மயக்கியதோ அல்லது தான் மயங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையோ துணிச்சலோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவியாக அமைந்திருக்கின்றது. இது போன்ற பல்வேறு சிந்தனை நயமிக்க கவிதைகள் எதிர்காலத்தில் இவர் தர வேண்டும். இந்த நூலினுடைய ஒரு மிகச்சிறப்பான விடயம், ஒரு அதிகமான கவிதை வரிகளை சேர்க்காமல், ஹைக்கூ என்றாலே 3 வரிதான், அந்த அளவிலிருந்து மரபு மீறாமல் மிகச் செறிவான சொற்கள் கொண்டு ஒவ்வொரு கவிதைக்கும் அழகு சேர்த்திருக்கிறார். மிகச் சிறப்பான அந்த கவிதைக்கு தேர்ந்த படங்களை தேர்வு செய்து தன்னுடைய இந்த நூலை சிறப்புற வடிவமைத்திருக்கிறார். இது சில கவிதைகளை மட்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன், நேரத்தின் அருமைகிறது. இதனுடைய முதல் கவிதையே திருடப்பட்ட தன் நிலத்தை மீட்கிறது வெள்ளம். எல்லோரும் நம்ம நடந்து போகும்போது கூட கால் தடிக்கிருச்சு அப்படின்னா முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முள்ளு குத்த கிடையாது, முள் அங்கேயேதான் கிடக்கு. நம்ம தான் பார்க்காம போய் முள்ள போய் குத்தி இருப்போம். அப்படித்தான் இன்றைய இயற்கை நமக்கு இயற்கை எண்ணெய் நமக்கான பல்வேறு செல்வங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயற்கையை அழிக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் நாம் தான். அதை சுட்டி காட்டக்கூடிய விதமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இன்றைக்கு சென்னை என்றாலே மழைக்காலத்தில் பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறும் சம்பவம் சென்னை நகரம் முழுக்க வெள்ளம் சூழ்ந்து விட்டது என்று.
நிலத்தை ஆக்கிரமித்து கண்மாய்களை ஆக்கிரமித்து அங்கு வீடு கட்டி வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடுதான் நாம் இன்றைக்கு அது போன்ற செயல்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி திருடப்பட்ட தன் நிலத்தை மீட்கிறது வெள்ளம் என்று தன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிலத்தை மீட்பதற்காக மீண்டும் அந்த இடத்திற்கு வெள்ளம் வந்ததாக படிமப்படுத்துகிறார். அதே மாதிரி மாறும் கட்சி மாறாத வாக்குறுதி தேர்தல் மாயை என்ற தேர்தலில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் தேர்தலுக்கு பின்பு அப்படியே மறக்கடிக்கப்பட்டு வருவது இயல்பாகிவிட்ட ஒன்று. இந்த சூழலை அன்பு கவிஞர் பெருமைக்குரிய முன்னோடி கவிஞர் மீரா ஐயா அவர்கள் பதிவு செய்திருப்பார் ஊசிகள் என்ற நூலில். இதே அரசியல் எல்லல் துணிக்க அவருடைய கவிதை நயங்கள் அந்த ஊசிகள் என்ற நூலில் அமைந்திருக்கும். அது போன்ற மிகச் சிறப்பான கவிதைகளை அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தொலைந்த உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஊடகங்களில் என்று இந்த கவிதை ஊடகங்களில் தொலைந்திருக்கக்கூடிய நிலையை வர்ணிக்கிறாரா, சமூகம் சார்ந்து அல்லது அகம் சார்ந்த சிந்தனைகளான தன்னை விட்டு சென்ற தன்னுடைய தலைவியோ அல்லது காதலியோ அல்லது பிறருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இங்கு பதிவு செய்தாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அப்படி தன்னை விட்டு சென்றவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடைய நினைவுகள் தன்னை அச்சுறுத்தி கொண்டே இருப்பதை எண்ணி உன்னை நான் ஊடகங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன், உன்னை காண முடியவில்லை என்ற தனிமையினுடைய இயக்கத்தை பதிவு செய்வதாக இந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன. சுவர் எழுப்பி சமத்துவம் பேசுகிறது சதி அடைப்புக்குறிக்குள் சாதி என்ற இதையும் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு தீண்டாமை சுவர் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னதான் நாம் அறிவு சமூகமாக மாறிவிட்டாலும் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் நடக்கக்கூடிய கொடுமைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை மேலும் காத்திரமாக எதிர்க்க வேண்டிய பல்வேறு சிந்தனைகள் அறச்சீற்றத்தோடு வெளியிட வேண்டும். அதற்கான ஒரு சிந்தனை துளியாக அங்கங்கே ஜாதி மதத்திற்கு எதிரான கவிதைகள் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. திறந்தது புத்தகம், சிரிப்பில் மலர்கின்றது புதிய உலகம் என்று ஒவ்வொருவரும் புத்தகத்தை வாசிக்க தொடங்கினோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் புதிய உலகம் தொடங்கும் என்பதை மிகச் சுருக்கமாக செறிவாக இந்த கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். முற்றுபெறும் வாழ்க்கையில் முழுமையுறட்டும் பிறை காதல் என்று முற்று பெறக்கூடிய காதல் கூட முழுமை பெறுவதற்கு உன்னுடைய சிறு பார்வை அல்லது சிறு காதல் கூட எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை எழுப்பும் என்ற ஒரு உள்ளீடை இங்கே பதிவு செய்கிறார். மீண்டும் ஒரு முறை காதலிப்பதில் என்ன தயக்கம், மரணிக்கப் போவது நான் தான் என்று இந்த கவிதை தன்னுடைய காதலிகளை பார்த்து சொல்வதாக கவிஞர் எழுதியிருந்தாலும் இது அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியதாக அமையும். ஏனால் ஒவ்வொருவரும் அன்பு செலுத்துவார்கள். அன்பு செலுத்தக்கூடியவர்கள் பிறரிடமிருந்து முழுமையான அன்பை எதிர்பார்க்க முடியாது. அன்பு என்பது கொடுத்தலை அன்றி பெறுவது அல்ல என்றது நினைவுக்கு வருகிறது. எனவே நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், நீ அன்பு செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, மரணிக்கப் போவது நான் தானே என்று தன்னுடைய அன்புதானே மரணிக்கப் போகிறது, உன்னுடைய அன்பு மரணிக்காதே என மீண்டும் அன்பு செலுத்து என்று ஒரு அன்புக்காக இயங்கும் அழுகுரலும் மற்றவர்கள் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்புக்கான அறமும் இவரது கவிதையில் மிக சாதுரியமாக வெளியிருக்கிறது. அமைதி பூங்கா இதயம் கலவரமாய் வெடிக்கிறது காதல் என்றால் இதுவரைக்கும் இதயம் என்பது அன்பின் குறியீடாகவும் காதலின் குறியீடாகவும் அமைதியினுடைய இருப்பிடமாகவும் உருவகப்படுத்தக்கூடிய அந்த இதயம் எப்போது காதல் வருகிறதோ அந்த காதல் வெற்றியை நோக்கி பயணப்படும் போது அது கலவரத்திற்கும் காரணமாக அமைகிறது என்ற ஒரு குறியீட்டு சொல்லையும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். திருவிழாவில் அழைத்தாள் என் பெயர் சொல்லி அவள் மகனே என்ற இந்த கவிதை தன்னுடைய காதல் நிறைவேறாமல் தன்னுடைய காதலி இன்னொரு தலைவனுக்கு மனைவியாகி இருக்கக்கூடிய சூழலில் அவன் செல்லும் பாதையில் எங்கோ இருக்கக்கூடிய அவனது பெயரை இவன் மீது கொண்ட அன்பினால் அவளுடைய மகனுக்கு சூட்டி இருப்பதை என்ற எண்ணி குறியீடையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளை இங்கே சுட்டி காட்டப்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன்.
நூல் விலகினால் ஆபாசம் என்கிறார் நூலின் நிர்வாணர் என்று மிகச் செறிவான நுட்பமான கவிதைகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார். திருட்டு நடந்தது, அனைவர் கவனமும் சிசிடிவியில் வெறிச்சோடிய கருவறை என்று கோயில் முழுக்க தற்போது சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த கடவுள்தான் அனைவரையும் காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நம்மை காப்பாற்றக்கூடிய கடவுளிலேயே அங்கே திருடு நடந்தாலே சிசிடிவியை போய் பார்த்து கருவறை வெறிச்சோடி இருக்கக்கூடிய நிலையை நாம் கண்முன் நிறுத்துவதன் வாயிலாக ஆன்மீகத்தை காட்டிலும் அறிவியல் எவ்வளவு உளப்பூர்வமானது என்ற சிந்தனை இவரது கவிதைகளில் வெளிப்படுகிறது. கோயில் தெய்வம் பெண், அர்ச்சகர் மட்டும் ஆண், வழிபாடு எப்போது என்ற நிறைவான இந்த கவிதை மிக பல நுட்பமான செய்திகளை நமக்கு எடுத்து தருகிறது. ஏனென்றால் காலம் காலமாக பெண்கள் அனைத்து நிலைகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டதாகவும் ஒரு ஆதிக்கத்திலேயே வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். இப்போதுதான் அவர்களுடைய சூழல் கொஞ்சம் மாறி தன்னுடைய வாழ்க்கையை தாமாகவே அனுபவித்து தாமாகவே சுய முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக பெண்கள் ஆண்களை காட்டிலும் உருவெடுத்திருக்கிறார்கள். அன்பு கவிஞர் கனக சுப்புரத்தினம் அவர்கள் ஒரு பாடலை அழகாக பாடுவார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே என்ற ஒரு பாரதியினுடைய சொல்லாடலை பயன்படுத்தி, அப்பா பாரதி, நீ பாடியது மாற்றி பாட வேண்டும், ஆண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே என்று பாடியிருப்பார். அந்த வகையில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் இன்றைக்கு அனைத்து துறைகளையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வழிபாடு என்ற சூழலில் மறுக்கப்படக்கூடிய உரிமைகளை மிகச் சிறப்பாக தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். இது போன்று இவரது கவிதைகள் முழுக்க முழுக்க காதல் பேசுகிறது, சமூகம் சார்ந்த அறச்சிந்தனைகளை பேசுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும், இந்த சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும், தன்னுடைய படைப்பின் மூலமாக இந்த சமூகத்தில் நடைபெறக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு முன்னேற்றத்தோடு சமூகத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு படைப்புகளை வழங்குவார்த்தி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான வாழ்த்துறையை நினைவின் மையல் என்கின்ற கவிஞர் முகமது இஸ்மாயில் அவர்கள் எழுதிய நூலிற்கான வாழ்த்துறையாக பைந்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் பைந்தமிழ் பதிப்பகத்தின் நிறுவனராக தாங்கள் வழங்கிய இந்த உரைக்கு மனம் நிறைந்த நன்றி. அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வலதுபுறம் கீழ்மூலையில் கை உயர்த்துவதற்கான குறியீடு இருக்கும். அதை உயர்த்தி கை உயர்த்தி மேலே வந்து இந்த நூல் சார்ந்த ஒரு எவ்வாறு இந்த நூல் உருவாகியது, இதற்கான ஆக்கம் பணிகள் எவ்வாறு நடைபெற்றது சார்ந்த கருத்துக்களை எங்களோடு ஓரிரு வரிகள் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். வலதுபுறம் கீழ்மூலையில அந்த கை உயர்த்துறதுக்கான நன்றி. வலதுபுறம் கீழ்மூலையில அதே இடத்துல ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும். அதை எடுத்துட்டு இப்ப நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் நூல் உருவாக்கம் குறித்து பேசுறதுக்கு முன்னால இந்த நூலுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து என் நூலுக்கு அணிந்துரை வழங்கிய முருகேஷ் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய 4ஆம் தமிழ் சங்கம் செயலாளர் மாரியப்பன் முன்னி ஐயா அவர்களுக்கும், என் நூலை பதிப்பிச்ச அன்பு அண்ணன் அறிவரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் அன்பு அண்ணன் ஆரோக்கிய பிட்டா அவர்களுக்கும், என் நூலை மதிப்புரை செய்த அன்பு அண்ணன் காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு எனது நூல் உருவாக்கம் குறித்து பேச ஆரம்பித்தேன். இந்த நூல் வந்து கடந்த காலத்து நினைவுகளின் ஒரு பயணமா இருக்கும்னு நினைச்சு நான் எழுதினேன். இது வந்து
கடந்த கால நினைவுகளும் நிகழ்கால நினைவுகளுக்கும் இடையில் பயணிக்கும் ஒரு பயணமாக இருக்கும். இந்த நூல் வந்து மனதின் ஓரத்தில் உள்ள மங்கலான ஒளியை போல ஒரு மங்கலான செய்திகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த நூலை எழுதியிருக்கேன். இந்த நூலை படிக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையில நடந்திருக்கிற போல இந்த நூல் இருக்குன்னு நான் நம்புறேன். மேலும் இந்த நூல்ல இருக்க சில கவிதைகள் வந்து நம்ம சிரிக்க வைக்கவும் நம்மளை சிந்திக்க வைக்கவும், சில கவிதைகள் நமக்கு கேள்வி கேட்கிற மாதிரியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த கவிதையை வந்து நூலா வெளிவரதுக்கு ஊக்கமாக்கம் கொடுத்தது வந்து என் நண்பர்களும் அன்பான அதிவீரபாண்டியன் தான். அவர்கள் என் மனசுல இருந்த கவிதைகளை வந்து என் எழுத்து மூலமா நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் என் நண்பன் அழகு பாண்டியும் அன்பு அரசன் அதிவீரபாண்டியன் தான். இவங்க 2 பேராலதான் இந்த நூல் இன்னைக்கு முழுமை பெற்று வெளிவந்திருக்கு. இந்த 2 பேர் போக நன்றி சொல்லணும்னா ஈன்றெடுத்து பெற்ற தாய் தந்தையர்கள் தான். இவர்கள் மூலமா தான் இந்த நூல் வெளிவந்திருக்கு. எல்லோருக்கும் சிறு வயதுல காதல் இருக்கிறது போல எனக்கும் காதல் இருந்தது. அந்த காதலின் வெளிப்பாடாக தான் இந்த நூல் இருக்கிறது. இதில் சில இடங்களில் இருக்கும் காதல் கவிதைகள் மட்டும் என்னோட மேலும் சமூகம் சார்ந்து எழுத வேண்டும் என்று சில கவிதைகள் எழுதியுள்ளேன். அது வந்து தற்காலத்தில் நடைபெறும் சில சம்பவங்களை வைத்து எழுதப்பட்ட சில கவிதைகள். இது போன்ற பல கவிதைகளை எழுதி அதை எங்கள் கல்லூரி பேராசிரியர்களிடம் கொடுத்து திருத்தி அதை செம்மைப்படுத்தி இந்த நூலை வெளிவர செய்தேன். இதுவே இந்த நூல் உருவாக காரணமாக அமைந்தது. மீண்டும் ஒரு முறை அன்பான ஆரோக்கிய பெற்றவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தல். அன்பு தம்பி அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், ஒவ்வொருவரையும் தம்முடைய எண்ணுரையில் நன்றியுடன் நினைவு கூர்ந்து தமது நன்றியை வெகு சிறப்பாக பதியமிட்டுள்ளார். குறிப்பாக தன் சகோதரி ஹாசிஃபா பாத்திமா அவர்களுக்கு நன்றி பகிர்ந்துள்ளார். தமது தம்பி முகமது ரசீத் அவர்களுக்கு நன்றி பகிர்ந்துள்ளார். மேலும் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன், ராஜீவ்காந்தி, நாகசோதிமுத்து, புனிதவள்ளி, ராஜராஜேஸ்வரி, அழகுபாண்டி, யோகஸ்ரீ என்று தம்முடன் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். முதன்மையாக அன்பு ஐயா கவிஞர் மு முருகேஷ், அதன் பிறகு வழக்கறிஞர் ச மாரியப்ப முரளி ஐயா என்று தமது தாய் தந்தையர் என்று ஒவ்வொருவருக்கும் நன்றி பகிரக்கூடியவராக இந்த நூலினை வடிவமைத்துள்ளார். மேலும் இந்த படைப்பை வாசிக்கும் அனைவரும் நினைவுகளின் ஆழமான நிலத்தில் ஒரு நாள் தாங்களும் மூழ்கி இருப்பதை உணர்வார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த நூல் படிக்கப்படும், அனைத்திலும் அல்ல, மீண்டும் நினைக்கப்படும் நூலாக அமையும் என்பது உறுதி என்று தம்முடைய எண்ணுரையில் அன்பு தம்பி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஒரு படைப்பாளனின் பார்வை எந்த அளவிற்கு வீரியமிக்கதாக இருக்கின்றன என்பதற்கு இந்த 4 வரிகள் சான்றாக அமைந்துள்ளன. வெகு அற்புதமான படைப்பாக 136 குறும்பாக்களை அழகியலாக வடிவமைத்துள்ளார். இந்த நினைவின் மையல் என்கின்ற நூலில் 100 ரூபாய்க்கு இந்த புத்தகம் கிடைக்கின்றது. இந்த நூல் வேண்டும் என்று விரும்புபவர்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவையை தொடர்பு கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் வாயிலாக இந்த நூலை நீங்கள் பெற்று வாசிக்கலாம். நிறைய நினைவுகளின் மையலுக்குள் நீங்களும் சென்று வருவதற்கான ஒரு அற்புதமான படைப்பாக அன்பு தம்பி அவர்கள் வெகு சிறப்பாக இந்த நூலை வடிவமைத்துள்ளார்கள். அந்த புத்தகத்தின் முகப்பு படத்தின் அந்த நேர்த்தியும் அழகுமே நம்மை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக, ஒரு தாய் தமது குழந்தையை அந்த ஒரு கரிசனையுடன் அணைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக நினைவின் மையல் என்கின்ற
நூலின் வடிவமைப்பு வெகு அற்புதமாக அமைந்துள்ளது. அன்பு தம்பி அவர்கள் இன்னும் இன்னும் இலக்கிய வானில் பட்டொளி வீசி பறக்க நிறைய நிறைய படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்குவதற்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சார்பு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று கடந்த டிசம்பர் 28 வெளியான நினைவின் மையல் என்கின்ற நூலின் மதிப்பாய்வினை இன்று நமது தளத்தில் பார்த்தோம். நாளை நமது தளத்தில் பணம் சார் உளவியல், சைக்காலஜி ஆஃப் மணி என்கின்ற நூலின் சாராம்சத்தினை திருச்சி புனித வளனார் கல்லூரி முதுகலை மாணவர் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நாளை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று முகமது இஸ்மாயில் அவர்கள் எழுதிய 28ஆம் தேதி வெளியான புத்தகம் நினைவில் மையல் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து நம்ம அதோட கவிதைகளை பார்த்தோம். காசி ஆறுமுகம் அவர்கள் அது மதிப்புரை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தின் அட்டையில ஒரு இளம்பெண் ஒரு குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நினைவுகள் தான் நம்மள மெருகேற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முகமது இஸ்மாயில் அவர்கள் அவர்களோட அணிந்துரையிலும் அவருடைய எண்ணுரையிலும் எழுதியிருக்காரு. முருகேசு ஐயா அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்காங்க. என்னதான் ஏஐ நுண்ணறிவு இதெல்லாமே வந்தாலும் அதையும் மிஞ்சக்கூடியது அம்மாவின் பாசம்ங்கிற கவிதைய முதல்ல எழுதியிருக்காரு. அடுத்ததாக தந்தையின் உழைப்பு, உணவில் கூடியது உப்பு, காரணம் அப்பாவின் வியர்வை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு புத்தகம் ஒரு கவிதை காசி ஆறுமுகம் அவர்களும் எழுதியதும் ஒரு சில இடங்கள்ல ஒரு 2 கவிதைகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. திருடப்பட்ட தன் நிலத்தை மீட்கிறது வெள்ளம் அப்படிங்கிறது. இன்றைக்கு நம்ம எப்படி அந்த நிலத்தை எல்லாம் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான சமூகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த கவிதைகள்ல இருக்கு. முக்கியமாக காதல், அந்த பருவத்தில் வரக்கூடிய ஈர்ப்பு, அந்த வலி, ஏக்கம், இது எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு. இந்த காதலுக்கு கிடைத்த பரிசுதான் அந்த கவிஞர் பட்டம் அப்படிங்கிறதும், சாதி சிக்கலுக்கு தீர்வு காதல் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல நிலத்துக்கு உரிய பண்பு ஆன வீரம், அறம் இதெல்லாம் இருந்ததுன்னா காதல ஏத்துக்கிட்டாங்க. பிறப்பு எந்த இதுல பிறந்திருக்கோம், சாதி அதெல்லாம் தேவையில்ல. ஆனா இந்த காலகட்டங்கள்ல அந்த சாதி அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு தீண்டாமை அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல அந்த மாதிரியான கருத்துக்களும் எழுதியிருக்காங்க. அவள் மறந்தால் நான் மறக்கவில்லை, வாழ்கிறது காதல் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காங்க. ஏன்னா காதல் எப்போதும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அவளின் தடங்கள் மறைந்து கொண்டே இருக்கிறது என் கண்ணீரால் அப்படிங்கிறதும், தவம் இருக்கிறேன் காதலுக்காக, வரம் எப்போது, இந்த மாதிரி அருமையான காதல் கவிதைகளையும் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அதே மாதிரி காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை, உன் பார்வை ஒன்றே போதும் அப்படிங்கிற கவிதை. ஒரு பெண்ணின் மௌனத்தை பத்தியும் எழுதியிருக்காங்க. மௌனம் சிறந்த மொழி, நீயும் மௌனம்தான் அப்படிங்கிறதும், மௌன மொழிக்கு ஒரு அகராதி உருவாக்குங்கள் பைந்தமிழ் அறிஞர்களே அப்படிங்கிற கோரிக்கையும் விடுத்திருக்காரு. அடுத்ததாக விவசாயத்தை பற்றியும் நிறைய இன்றைக்கு நிலவுகின்ற சமூக சிக்கல்கள், ஒரு கோயில்ல அது தெய்வம் பெண்ணாக இருக்கிறது, அர்ச்சகர் ஆணாக இருக்கிறார், ஆனால் அந்த பெண்ணுக்கு சில சமயம் அங்க கோயிலுக்கு உள்ள போறதுக்கான உரிமை இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு.
சிலை வடித்து கடவுள் படைத்தான். ஆனால் அந்த கடவுளை படைத்த கைவினைஞன் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாரு நம்ம கிட்ட. அரசியல் அவலங்களையும் பேசியிருக்காரு. வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா அந்த மலர் உடனே உதிர்ந்து போயிடுது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. மாரியப்ப முரளி ஐயா வழக்கறிஞர் அவர்கள், 4ஆம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் அவர்களும் இந்த புத்தகத்தில் வாழ்த்துரை வழங்கியிருக்காங்க. முருகேச ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளாக ஹைக்கூ ம் குறித்த மாநாடுகள் 2 மாநாடுகளும் நடத்தியிருக்காங்க. 20 ஆண்டுகளாக ஹைக்கூவை மக்களுக்கு கொண்டு சே சேர்த்துட்டு இருக்காங்கங்கிற கருத்துக்களை ம் அதிவீர பாண்டியன் அவர்களும் பகிர்ந்துகிட்டாரு. ஒரு படைப்பு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு புரட்சிக்கான ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னாரு. சொற்கள் நடனமாடின அந்த ஒரு கவிதை, அந்த மாதிரியான அருமையான சொற்களை முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த கவிதை புத்தகத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறதையும் சொன்னாங்க. பிறந்தது புத்தகம் கையில நம்ம ஒரு புத்தகம் இருந்ததுன்னா, ஒரு புதிய உலகமே பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பல காதல் கவிதைகளையும் எழுதியிருக்காரு. அன்புக்காக ஏங்கும் குரலும் இதுல ஒலிச்சிருக்கு. அதே மாரி ஒரு சிசிடிவிய வச்சு கோயில்ல இருக்க சிசிடிவிய வச்சு ஒரு ஆன்மீகத்தையும், அறிவியலையும் பத்தியும் பேசியிருக்காரு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் செய்யன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா, ஆண்களுக்கு தான் கல்வி வேணும், குடித்தனம் செய்யன்ற அளவுக்கு இன்றைக்கு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய செய்திகளையும் கவிஞர் அதிவீர பாண்டியன் அவர்களும் பகிர்ந்துகிட்டாரு. முகமது இஸ்மாயில் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த கால நினைவுகளின் பயணம் தான் இந்த புத்தகத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த புத்தகம் வெளியாக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி பகிர்ந்து கொண்டார். வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் அதிவீர பாண்டியன் அவர்களுக்கும் நன்றி. மதிப்புரை வழங்கிய காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. முகமது இஸ்மாயில் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி. முதல் புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனை துளிகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா உங்க நினைவின் மையம் முகமது இஸ்மாயில் ஐயா அவங்க எழுதிய இந்த கவிதை வரிகள் என்னை கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த யார் ஒருத்தவங்க இந்த கவிதை ஐயா எழுதும்பொழுது, அந்த தாய் தந்தையர முதலில் வைத்து எழுதிய கவிதை மிகவும் அற்புதங்கள் ஐயா. யார் ஒருவர் தாய் தந்தையருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நலமாக வாழ்வார்கள். பெருமைகள் ஐயா. நீங்க எ- எல்லாருமே பேசுறாங்க. பேசும்பொழுது அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்க தான் முதல் தெய்வம். அவங்க கிட்டேருந்து வர்றது தான் நம்ம செய்யற எல்லா செயல்களும். அதை இந்த சின்ன வயசுலயே நீங்க உணர்ந்து இப்படி கவிதை, கட்டுரை இன்னும் நிறைய நீங்க எழுதுவீங்க ஐயா. நீங்க உயர்ந்து வாழ நாங்கள் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அஹ், அழகான கவிதை, கட்டுரை. கொஞ்சம் லேட்டாக தான் நான் இணைஞ்சேன். இன்னைக்கு கொஞ்சம் முடியல. இருந்தாலும் தளத்துக்கு வராமல் என்னால் இருக்க முடியாது. எந்த கண்டிஷன்லையும் வந்து இந்த வாழ்த்து அலைகளை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் நான் எப்பவுமே பயன்படுவேன். என்ன நடந்தாலும் அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் முடியல. இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக கண் விழிச்சிட்டேன். அதுதான் அங்கே தப்பாக போச்சு. இவ்வளோ நாள் எழுந்து குளிச்சுட்டு தவம் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாத கண்டிஷன். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு இதுதான். ரொம்ப எல்லாம் ஒன்றும் வராது. ஆக வரும்பொழுது காசி ஆறுமுகம் ஐயா ரொம்ப அருமையா அந்த கதையில உள்ள சாரங்களை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நன்றிகள் ஐயா. அப்புறம் அதிவீர பாண்டியன் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. நன்றிகள் ஐயா. நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதுக்கு என்னாலன்னா மகரிஷியோட கருத்தால நான் உங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து என் வாழ்நாள் முழுவதும் செய்வேன் அப்படிங்கிறது உறுதி. அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த உயிர் வந்து இந்த உயிர் எங்கேருந்து வந்தது? அம்மா அப்பாட்டேருந்து வந்தது. அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்ததுன்னா மகரிஷியோட கருத்து. கருத்துன்னா மகரிஷி கொடுத்த தவம். அவர் ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அது எல்லாருக்கும் பரவி கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடைச்சது தான் எனக்கு. அதை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும், பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். அதை தான் வந்து நாள்தோறும் கருவியா இருந்து தான் இதை கடத்துறேன். ஆனா மகரிஷி அவங்க தான் எனக்குள்ள இருந்து உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்க. இதை நீங்க எல்லாரும் உணர்ந்து நடை போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். அந்த ஆவலை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அன்னன்னைக்கு வந்து புதுப்பிக்கணும். அந்த இன்னைக்கு காலையில உங்களை எல்லாம் வாழ்த்துறது நாளைக்கு காலையில வரைக்கும் இருக்கும். அப்புறம் மறுநாள் வாழ்த்தணும். இதுதான் மகர்ஷியோட கருத்து. அதை தான் செய்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் அவ்வளோ சின்ன வயசுல இப்படியெல்லாம் புத்தகம் எழுதுறது, அதை வெளியிடுறது, அதுல உள்ள கருத்துகள், பாவனைகள் இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி பழைய நினைவுகளை தான் எனக்குள்ள உருவாக்குச்சு இது. ரொம்ப நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி கருத்துக்களை இன்னும் என் இளைய சமுதாயத்துக்கு நீங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றிகள் ஐயா. நீங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள். அப்படிதான் நான் நினைப்பேன். நீங்க எல்லாரும் நடை போடணும். நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் ஐயா அற்புதமான அந்த நினைவுகளை எங்களுக்கு இவ்வளோ காலையில கொடுத்தது முகமது இஸ்மாயில் அவர்களின் புத்தகத்தை எங்களுக்கெல்லாம் சாராம்சமா எடுத்து சொன்னது ரொம்பவுமே சிறப்பு. நன்றிகள் ஐயா. நீங்கள் அனைவரும்
உங்களுடைய அம்மா அப்பாவும் உங்களுக்கு ஊக்குவித்த அனைவரும் சேர்ந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றிகள் ஐயா. நீங்கள் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து இந்த தளத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாவும் பக்கபலமாவும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. கருத்துக்களுக்கும் நன்றிங்கம்மா. உடல்நிலை கவனிச்சுக்கோங்க. நாளை காலை நிச்சயமா 6 மணிக்கு வந்து வாழ்த்திடுவீங்கம்மா. நன்றி. இசக்கி ஐயா வணக்கம். அம்மா நன்றிங்க. கண்டிப்பா வருவோம்மா. வாழ்க வளமுடன்மா. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அருமையானதொரு விமர்சனம். அதாவது வெளியிட்டாங்க. நூல் வெளியிட்டால் நூலை படிக்கணும். படித்து விட்டு அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை சிறப்போடு விளக்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல் மேலே திருக்குறள் சொல்லும் நன்றி உடையவராக இருக்க வேண்டும் என்பது போல ஒரு இறுதியிலே ஐயா சொல்லும்போது நன்றி விளைத்திருந்தார். இந்த நூலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அந்த நூலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், வெளியிடுவதற்கு உறுதுணை புரிந்தோர் எல்லோருக்கும் நன்றி விளைத்திருந்தார். அதுபோல் என்ன சொல்ல வேண்டும், இறைவணக்கம் என்று சொல்லுகின்ற வகையில் இறைவணக்கம் என்பதை விட, அதாவது ஒரு பாடலிலே சொல்வார், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று. அன்னையிடம் அன்பை வாங்கலாம். அதுபோல் அன்னையும் தந்தையும் அழகாக சாற்றிவிட்டு நிலங்களின் இயல்புகளை எல்லாம் சொல்லி 126 கவிதை தொகுதிகள் வெளியிட்டிருப்பதாகவும், அதனுடைய 100 ரூபாய். ஏனென்றால் நூல்களை வெளியிடுவது முக்கியமல்ல, அந்த நூல்களை பயன்படுத்துவதுதான். வள்ளுவனர் தான் அழகாக சொல்லுவார், நவில்தோறும் நூலையும் போலும் பயில்தோறும் பண்புடையாடல் தொடர்பு. நம்ம நூலை படித்துவிட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கும் போதுதான் அதனுடைய தொடர்பு இருக்கும் என்பதாக அந்த நூலுடைய விமர்சனத்தை நான் பார்க்கிறேன். இதில் அழகாக விமர்சித்திருந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். இது ஒரு நல்ல காலையிலே அறிவுக்கு வேலை கொடு என்கின்ற வகையிலே இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் இந்த சரித்திரம் படைப்போம் சொல்லகத்தில் நடந்து வருவது மித்த மகிழ்ச்சி. இதில் உள்ள நிர்வாகியர் பெருமக்களுக்கும் அன்றாடம் ஒவ்வொரு நல்ல கருத்துக்களை சொல்லி வருகின்ற சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி. வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களோட எண்ணை நம்ம குழுல இருந்து எடுக்க முயற்சி பண்ணுங்கய்யா. உங்களுடைய எண் கிடைக்கல. இருக்குமே, அந்த நம்பர் இருக்குமே, 99404763 இருக்குமே. இந்த நம்பர்ல இசக்கிங்கிறதுல இருக்கும். இந்த அலெக்ஸுங்கிறதுல எங்கேயுமே இருக்குமே. அப்படிங்களா? சரிங்க. வாட்ஸ்அப்லேயே நான் இணைஞ்சிருக்கிறேன். சரிங்கய்யா. வாய்ப்பு இருந்தா அதுல இருந்து எங்க எண்ணெய் எடுத்துட்டு தொடர்பு கொள்ளுங்கய்யா. இல்லைன்னா நானே கூப்பிடுறேங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். முகமது இஸ்மாயில் அவர் இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கிட்டேங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. ஆனால் அந்த நாளில் அவரை சந்திக்க முடியல. அந்த குறை இல்லாத வகையில் இன்னைக்கு சரித்திரம் படைப்போம் தளம் அமைஞ்சது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, இந்த கவிதை உரைநடை 2 சொல்வோம். மொழி அப்படிங்கிற நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். ஒன்று கவிதை, இன்னொன்று உரைநடை. உரைநடை அப்படிங்கிறத பற்றியும் கவிதையை பற்றியும் சொல்லும்போது சொல்லுவாங்க, இது எனக்கு 3ஆம் வகுப்புல எங்கள் இங்கிலீஷ் சார் சொல்லி கொடுத்தது. பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் எ லைன் கால்டு ப்ரோஸ், பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் எ பெஸ்ட் லைன் அப்படி சொல்லுவாங்க. கால்டு பொயிட்ரின்னு சொன்னார். அது மாதிரி மிக சிறந்த வரிசை, சிறந்த கவிதை.
என்ன அப்படின்னு கேட்டா, மறந்து போனாள் மறக்கவில்லை, மறக்க மறந்தேன். அதான் ரொம்ப சிறப்புங்க. மறந்து போனாள் மறக்க மறந்தேன், வாழ்கிறது காதல் அப்படின்னு. காதலர்கள் வாழறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. காதல் வாழ வேண்டும் அப்படி. ஏன்னா காதல் மட்டும் இல்லைன்னா பூமி எங்கு சுத்தாது அப்படின்னு சொன்ன மாதிரி அது வாழ வேண்டும் அப்படிங்கிறது. காதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப என்னைக்கும் என்னைக்கும் பேசக்கூடிய விஷயம். உலகத்தில் உள்ள சித்திரவதைக்கெல்லாம் செல்லப்பெயர் வைத்தால் காதல். அது சித்திரவதையா இருந்தாலும் ஆனா அது நினைச்சு பார்க்கும்போது சுகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நினைவு மையல் அப்படிங்கிற நூல் குறித்த தகவலை கொடுத்த சரித்திரம் படைப்போம்க்கு நன்றி. முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடிக்கடி சந்திப்போம், சிந்திப்போம் மதுரை மாநகரத்தில். நன்றி. வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நினைவின் மையல் அப்படிங்கிற கவி புத்தகத்தை எழுதி அருமையான விளக்கங்களோடு அதிவீர பாண்டியன் அவர்கள் சிறப்பா கவிதை தொகுப்பை அப்படி அழகா ஒவ்வொன்றா சொன்னாரு. வாழ்த்துக்கள். நானும் தாமதமாக தான் இணைஞ்சதுனால தொடக்கத்திலிருந்து கேட்க முடியவில்லை. பட் இறுதியாக அவர் சொல்லும்போது நினைந்துட்டேன். சிறப்பு வாழ்த்துக்கள், இருவருக்குமே வாழ்த்துக்கள். அதிவீர பாண்டியன் ஒரு வீரம் அப்படிங்கிறது நமக்கு காமனா தெரிஞ்சது. இப்போ ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்னா வேகமான இது, அதிவேகம் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அதிவேகம் சொல்லுவாங்க. அது மாதிரி வீரத்துல அதிவீரம் கொண்ட பாண்டிய மன்னன் ஆண்ட அந்த மதுரையில அவர் பேரே அழகா வச்சிருக்காங்க, அதிவீர பாண்டியன். காசி அறிமுகம் முறை ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காரு. நான் அவரும் அந்த முதல் சொர்க்கத்தில் சில காலங்களும் அந்த புக்கு வெளியிடும் போது கூட அதிவீர பாண்டியன் தொலைபேசியில தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நேரடியா சந்திக்கும் போது சொன்னானா, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு சிறு வயசுல எப்படி இந்த மாதிரி ஒரு இலக்கிய பேரவையில ஒரு தலைவரா ஒரு செயல்பட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி ஒரு சொன்னதை வச்சு நானும் அன்னைக்கு மதுரைக்கு நான் போகும்போது முதல்ல என் கண்ணை தேடினது அதிவீர பாண்டியன் தான். சரி அவர் எப்படிதான் இருப்பாரு, காசி அறிமுகம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் அங்க என் கண்ணு தேடும்போது அவரு குரல் மட்டும் கேக்குது, அந்த இது சைட்ல எனக்கு மறைச்சிருச்சு. சரி அப்புறம் பார்க்க உண்மையிலே அவ்வளவு ஒரு சின்ன வயசு, ஆனா அவருடைய பேச்சு அவ்வளவு முதுமையான ஒரு பேச்சு, அவ்வளவு அருமையா பேசுறாரு. அரிக்கப்பட்டு அவருடைய புத்தகத்தை கடைசியா இறுதியா அவருடைய பெற்றோசரோட புத்தகம் தான் பேசப்பட்டது. அவருடைய புத்தகத்தை பத்தி பேசும்போது அவ்வளவு அழகா பேசும்போது அவருடைய வாய்ஸ், அவருடைய குரலுக்கும் அவருடைய பேச்சு முதிர்ச்சிக்கும் உண்மையிலே பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கும் அவருடைய தோற்றம். அவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு தமிழ் மீது இவ்வளவு பற்றுண்டு, நிறைய புத்தகங்கள் நிறைய இருக்கு. நம்ம மதுரைக்கு பக்கத்துல திண்டுக்கல்ல இருந்தாலும் இந்த ஒரு தமிழ் மீதான இந்த வயதுல இந்த தமிழ் மீதான ஒரு பற்று எனக்கு இல்லையேங்கிற ஒரு ஏக்கமும் தோணுச்சு. அந்த அளவுக்கு அதிவீர பாண்டியனுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய தோற்றம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. வாழ்த்துக்கள். ஏன்னா அதிவீர பாண்டியன் நான் பேசிக்கல, ஏன்னா அவர் பிஸியாவே இருந்தாரு. கீழே நின்று அந்த ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் கரெக்டா அந்த மாணவர்களை கூப்பிடுறது, போறது, வர்றது, அர்த்தநாரி ஐயாவை கூட ரயில் நிலையத்துல இருந்து அந்த பிக்கப் ட்ராப் பண்றதுக்கு அவருக்கு எல்லாம் பயங்கரமா ஒரு ஒருங்கிணைச்சு நல்லா அருமையா கொண்டு போனாரு அந்த நிகழ்வை. ஸோ அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் வந்தேன். நன்றி. முகமது இஸ்மாயில் அவர் எழுதிய அந்த புத்தகத்தின் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாய்ப்பு.
அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக இன்றைய காலை பொழுது அமைந்திருந்தது. அன்பு கவிஞர், வளரும் இளவல் அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் அவர்கள் எழுதிய நினைவின் மையல் நூலின் பெயரே ஒரு அற்புதமான நினைவலைகளை நமக்கு பரிசீலிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இது இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம், அன்பு தம்பி அதிவீர பாண்டியன் அவர்கள் அந்த நூல் சார்ந்த, அந்த கவிதைகள் சார்ந்த அந்த அழகினை, வர்ணனைகளை, கவிதைகளை இங்கு கொடுத்த விதம் என்பது இந்த நூலின் மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்கள் அன்று பார்த்து வியந்து போனேன். நிகழ்வின் மேடையில் அன்பு தம்பி இஸ்மாயில் அவர்களை அமர்ந்து நான் பார்க்கவில்லை. ஒரு ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் அந்த நிகழ்வரங்கில் பார்த்தேன். ஒவ்வொருவரும் அந்த நிகழ்விற்காக தம்மால் இயன்ற ஒரு உதவியினை, உதவிக்கரம் நீட்டுவது வழக்கம். இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் பைந்தமிழ் பதிப்பகத்தின் அந்த ஆண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவில் கவிஞர் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது போற்றுதலுக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. தமது பங்களிப்பை அவர் மிக சிறந்த புகைப்படங்களாக உருமாற்றி கொண்டே இருந்தார். பார்க்கும் ஒவ்வொரு விடயங்களையும் அழகுற காட்சிப்படுத்துவது என்பது எப்பொழுதுமே அந்த நினைவின் மையலாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அவ்வகையில் அந்த நிகழ்வை நினைவின் மையலாக்க புகைப்பட கலைஞராக அங்கும் இங்கும் ஓடி ஆடி ஒரு இளைஞர் புகைப்படம் வந்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். புகைப்படம் எடுத்த வண்ணம் இருந்தார். ஒரு இடத்திலும் அவரை அமர்ந்தே பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு இளைஞராக அந்த நிகழ்வு முழுவதும் தம்முடைய பங்களிப்பு இந்த நிகழ்வில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ள கிடக்கையோடு செயல்பட்ட அன்பு தம்பி அவர்களுடைய இந்த படைப்பு நிச்சயமாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் மிக சிறந்த படைப்புகளுள் ஒன்றாக பேசப்படும். வருங்காலங்களில் இன்னும் இதற்காக நிச்சயமாக இவர்களது பெற்றோரின் முன்னெடுப்பு என்பது நிச்சயமாக இருந்திருக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒரு வேலையில் இருக்கின்றோம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். அதற்குரிய தொகையை செலவழிப்பது என்பது ஒரு எளிமையான விடயமாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதுகலை மாணவருக்கான அந்த ஒரு படைப்புகளை வெளியிடுவதற்கு அவர்கள் பெற்றோர்கள் தந்த ஊக்கம் என்பது போற்றுதலுக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தமது மகனின் மீதான நம்பிக்கை இந்த நூலின் வாயிலாக, நினைவின் மையலாக வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு தம்பி அதிவீர பாண்டியன் அவர்களும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். பேராசிரியர்கள் ஒவ்வொருவரும் இந்த நூல் வெளியிடுவதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் செதுக்கியுள்ளார்கள், தம்பியுடன் இணைந்து செயலாற்றியுள்ளார்கள் என்பது ஒரு மாணவன் எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்கின்ற அந்த பேராசிரியர்களின் அந்த உந்துதலையும் காட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உடன் பயணிக்கக்கூடிய தோழமைகளும் இதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள். ஒவ்வொரு படம் கோர்ப்பிலும், கவிதைகள் கோர்ப்பிலும் பார்த்து இந்த நூல் உருவாகியுள்ளது என்கின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும் பொழுது இது இவர் ஒருவருடைய உழைப்பு என்று ஒதுக்கிவிடாமல் நிறைய பேர் இதன் பின்னணியில் ஒரு குழுவாக இணைந்து இந்த நூலிற்கான அடித்தளத்தை அன்பு தம்பியோடு இணைந்து அவரை இந்த சமூகத்தில் உயர்த்தி பிடித்திருக்கின்றார்கள் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்பு தம்பி அவர்கள் இன்னும் பல்வேறு படைப்புகள் படைக்கவும், தமிழ் இலக்கிய வானில் என்றென்றும் சுடர் ஒளி வீசும் நட்சத்திரமாக வலம் வரவும் அன்பின் வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் வாயிலாக சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் ஒரு முறை பேருவகை கொள்கின்றோம். அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள் நிகழ்வை தொடர அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம்.
நன்றி அனைவருக்கும். இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவை மூலமாக முப்பெரும் விழாவும் அதுல 9 புத்தகங்களும் அன்றைக்கு வெளியான நிகழ்வு. அதை தொடர்ந்து நேற்றும் அதிவீர பாண்டியன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நேற்று நிறைய நடந்த விஷயங்களை பத்தி, அங்க எப்படி புத்தகம் வெளியானது, அந்த மாதிரியான விஷயங்களை அர்த்தநாரி ஐயாவும் மற்றும் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் கலந்துக்கல அப்படின்னு கலந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இன்றைய நிகழ்வுல கலந்துகிட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாக நன்றி தெரிவிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் இந்த புத்தகங்கள் சென்ற முறை காசி ஆறுமுகம் அவருடைய புத்தகமா இருக்கட்டும், ஆரோக்கிய அவருடைய புத்தகம், இப்படி எல்லாமே வெளியிட்டது பைந்தமிழ் இலக்கிய பேரவை தான். அதே வகையில இந்த முறை 3 புத்தகங்கள் நம்ம சரித்திரம் படைப்போம்ல இருந்து வெளியானதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள், முகமது இஸ்மாயில் போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு புத்தகம் எழுதி அதை வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தகத்தை எழுதி அதற்கான நேரம் கொடுத்து அதை வெளியிடுவது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான பல இளைஞர்களின் கனவுகளையும் இன்றைக்கு நனவாக்கக்கூடிய அளவுல பைந்தமிழ் இலக்கிய பேரவை ஒரு புதிய நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் காதல் கவிதைகள் எழுதுறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற காதல் மட்டும் கிடையாது. அதுல இருக்க சமூக சிக்கல்கள் மற்றும் அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கிறாங்க. இப்படியான இளைஞர்கள் நம்பிக்கை கொடுக்கறாங்க இந்த சமூகத்துக்குன்னா, அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வெளியே வர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சமூகத்திற்கான மாற்றம் தான். அந்த வகையில ஒரு பெரிய சமூக மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பைந்தமிழ் இலக்கிய பேரவை. அதோடு தமிழுக்கு இன்னும் இன்னும் தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. அதுவும் முழுக்க இளைஞர்களே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை கேட்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடரட்டும் உங்கள் பணி. எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லைன்னா நம்ம அப்படி நிகழ்வை நிறைவு செய்யலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதிவீரபாண்டியன் அவர்களுக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட முகமது இஸ்மாயில் அவர்கள் நினைவின் மயில் அப்படின்ற ஒரு அருமையான நூல், அதை பற்றி மதிப்புரை கொடுத்த காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. வாழ்த்துரை கொடுத்த அதிவீரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.